இங்க எல்லார் மனசுலயும் இருக்க ஒரு விஷயத்த நேரடியா உங்ககிட்ட கேக்குறோம். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாம நமக்கு நல்லா தெரிஞ்ச விஜய் சாரியே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. யமுனா, பிரச்சனையே அவர் எனக்கு ஏத்தவர் இல்லைங்கிறது தான். அவரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், ஒரு குழந்தையோட அப்பா. அப்படி இருக்கிறவரை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? அவரோட ஒய்ஃப் தான் அவர் கூட இல்லையே. அவரே இன்னொரு கல்யாணம் பண்ணி புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் தானே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் அவர் ஆசைப்படுறாரு, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றீங்களே தவிர என்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் மனசுல இன்னும் அவரோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவரால் அவர் ஒய்ஃப் அளவுக்கு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியாதுன்னு அவரே என்கிட்ட சொன்னாரு. சும்மா சம்பிரதாயத்துக்காக தான் அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இதை நம்பி நான் அவரை கல்யாணம் பண்ணி என் லைஃப் வேஸ்ட் பண்ணணுமா? எனக்கு என் மேல முழு அன்பை காட்டுற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்ன போஸ்டர்? இந்த போஸ்டர்ல அம்மாவோட அப்பா எப்படி இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச அவரு மாடலிங் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு பத்திரமா பெட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டர் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த போஸ்டர் ஒரு வேலை அம்மாக்கே தெரியாம இந்த பெட்டிக்குள்ள வந்திருக்கும். இத பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க காவேரி. காவேரி, வாமா, நீயும் உட்காந்து சாப்பிடு. சாரதா பாட்டி உனக்காக அதிரசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்தா இந்தா சாப்பிடு.